யோனா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசியுங்கள். யோனா 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஒருவேளை நம்ம அறிந்திருக்கலாம், தெரிந்திருக்கலாம், இந்த வேத பகுதியை வாசித்திருக்கலாம். ஆகிலும் இந்த வேத வாக்கியத்தின்படி இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மோடு பேசும்படி ஒன்றை விட தலைகளை தாழ்த்தி ஆண்டவன் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, எங்களோடு பேசுகிற நல்ல தெய்வமே, ஆமென் தகப்பனே. நீர் மண் அல்ல, நீர் கல் அல்ல, நீர் பேசாதிருக்கிற உருவம் அல்ல, நீர் வல்லமையும் மகத்துவமும் வழிகாட்டியும் மேய்ப்பரும் ஜீவனுமாய் இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதமாய் எங்களை கரம் பிடித்து நீர் வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே பேசுகிறேன் என்று கேட்கிற உமது பிள்ளைகளையும் முழுவதுமாய் உமது கரத்திலே தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. கிருபையின் அன்பினால் பிள்ளைகளை சூழ்ந்து வழி நடத்தி கொள்ளுங்கள். உமது கரத்தை பிடித்த கரங்களை விடாத வண்ணம் பிள்ளைகளை நேசித்து வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக்கள். மீட்பர் பாத கெஞ்சி நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா உயர்த்தி ஆமென் என்று சொல்லவே. இந்த நாளிலும் ஆண்டவர் தந்திருக்கிற வேத வாக்கியத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். யோனா எழுதின புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். யோனா 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகிறது, கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லுகிற சத்தம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, இங்கே யோனா சொல்லுகிற ஒரு சத்தத்தை பார்க்கணும். அவன் கூப்பிடுற சத்தம் ஒருவேளை அவன் இருந்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போயிட்டான்னு தெரியாது. ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் கூப்பிட்ட என்னுடைய சத்தம் என் தேவனுடைய ஆலயத்திலே போய் எட்டிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லும்போது அவருடைய வேதவசனத்தில் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் அதிகமாக பார்க்கிறோம். அங்கே பரலோகத்திலே அவன் தேவ ஆலயம் என்று சொல்லி அவன் ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் பெரியதான இடிமுழக்க சத்தம் உண்டாயிருக்கு என்று சொல்லி, அங்கே ஆரவாரத்தில் சத்தம் உண்டாயிருக்கு என்று சொல்லி அவன் நம்ம வேதவசனத்தில் பார்க்கிறோம். அவன் நம்மை பார்க்கும் பொழுது அவன் தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய சத்தம் எட்டிட்டு என்று சொல்லப்படும் என்று சொன்னார். அவன் நம்ம பார்க்கிறது போல இந்த சபையில் அங்கே தேவன் வாசம் பண்ணுகிற அந்த உயர்ந்த சபையிலே அவன் விண்ணப்பம் வைத்து அவன் கூப்பிட்ட சத்தம் எட்டிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய 5வது வசனத்திலிருந்து வாசி. யோனா 2வது அதனுடைய 5வது வசனத்திலிருந்து, தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆள் என்னை சூழ்ந்தது, கடல் பாசி என் தலையை சுற்றி கொண்டு. 6வது வசனத்தை வாசியுங்கள். பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அழைக்கிறதா இருக்கிறது. ஆனாலும் என் தேவனாய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமே. அவர் நம்முடைய பிராணனை அழிவில் நின்று தப்புவித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்முடைய பிராணனை சோர்வில் நின்று தப்புவித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே யோனாவுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அங்கே கடல் பாசி என்று சொல்லப்படுகிறது, இன்னும் தண்ணீர்கள் நெருக்கிட்டு என்று சொல்லப்படுகிறது, இன்னும் அதிகமாக சொல்லப்போனால் ஆழி சூழ்ந்து கொண்டது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தண்ணி சூழப்பட்டு என்று சொல்லப்படுகிற நிலை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆழி என்று சொல்லப்படுகிற நிலை நமக்கு தெரியாது. அவன் பாசி நம்மளை படர்ந்தது, அவனை படர்ந்து என்று சொல்லப்படுகிற நிலை ஒருவேளை உங்களுக்கு அறியலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அவனை தலையும் கூட அந்த பாசி சுற்றி கொண்டது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னும் தாழ்பாள்கள் அடைக்கிறதையும் ஆழி பர்வதங்கள் அவனை சூழுகிறதை குகையை போல அவன் பர்வதத்துக்கு அடிவாரத்தில் இருக்கிற மறைவிடத்தில் அவன் ஆழ தாழ்த்தப்படுகிறது என்று சொல்லப்படுகிற நிலையும் ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை யோனாவுடைய நாட்களை நமக்கு அவன் அதிகமாய் தியானித்திருப்போம், அதிகமாய் நம்ம தெரிந்திருப்போம். ஆகிலும் இந்நாளில் உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலைகளை அழகாய் சொல்லப்படுகிறது. ஆளி என்று சொல்லப்படுகிறார். ஒரு அவன் நிறைவேற்றப்படுகிற நிறைவேறப்பட ஆசைப்படுவோம், ஆனால் ஆசைப்பட்டும் அது நிறைவேறாத ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கப்படுகிற நேரத்தில் அவன் விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற ஆசை, ஆனால் அந்த ஆசை நிறைவேறப்படாத ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது தப்பிக்க ஆசைப்பட்டாலும் தப்பிக்க முடியாது இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் ஆளி என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடிமையான தேவனுடைய பிள்ளையை இங்கிலீஷில் அலையா சொல்லப்படுகிற டிசைர் சிச்சுவேஷன், ஆசைப்படுகிற சிச்சுவேஷன், அங்கலாப்புப்படுகிற சிச்சுவேஷன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவலமாய் உங்களுடைய வாழ்க்கையின் நிலைகளை ஆண்டவர் சொல்லி தருகிறார். நீங்கள் ஆளி என்று சொல்லப்படுகிற அவன் ஆசைப்பட்டும் அதிலிருந்து வெளிவர முடியாமல், ஆசைப்பட்டும் அதிலிருந்து தெளிவர முடியாமல், ஆசைப்பட்டும் அதிலிருந்து நிறைவேற்றம் அடைய முடியாமல் இருக்கிற சூழ்நிலையை போல இருக்கிற தேவனுடைய பிள்ளையை, அல்லேலூயா, அல்லேலூயா, உன் சத்தம் கர்த்தருடைய சபை பரியந்தம் எட்டிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சபை பரியந்தம் உன்னுடைய சத்தம் எப்படி இருக்கிறது? இரண்டாவது பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம் பாசி என்று சொல்லப்படுகிற ஒரு சர்க்கலான சூழ்நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஸ்லிப்பரி சிச்சுவேஷன். அதாவது அபிக்கிரிய வாழ்க்கையில் அல்ல, அவன் நம்முடைய மாம்சத்தின் வாழ்க்கையில தடுக்கி போகிற ஒரு ஃபால் பேக் ஆகிற ஒரு சருவி போகிற ஒரு வாழ்க்கை உங்களிடத்தில் இருக்குன்னு சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய சத்தம் அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் எட்டிட்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதான் சொல்லப்படுகிற கடைசியில் யோனா சொல்லுகிறான், தாழ்பாள்களும் அவன் மரண பரியந்தமும் தாழ்த்தப்பட்டு ஆனாலும், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனாலும் என் தேவனாய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்பி ஒரு டர்னிங் பாயிண்ட் யோனாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளமாய் ஆணியா இருக்கிற சூழ்நிலை, டிசைர் ஆசைப்பட்டாலும் பாஸ்டர் வெளியே வர முடியல, அவன் ஆசைப்பட்டாலும் சந்தோஷமா இருக்க முடியல, ஆசைப்பட்டாலும் இவனமான சூழ்நிலை அவன் விடுதலை கிடைக்கல, ஆசைப்பட்டாலும் அவன் பெரிய காரியம் உண்டாகல பாஸ்டர் என்று சொல்லுவீங்கன்னு சொன்னா, வருத்தத்தோடு அவன் கலக்கத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் சொன்னா, இன்னும் இந்த கலக்கமான சூழ்நிலை இந்த பாசியை போல சருகி போகிற வழுகி போகிற ஒரு சூழ்நிலை அன்பான தேவனுடைய பிள்ளையே நீங்கள் இருப்பீர்கள் சொன்னா நன்கு புரியணும். உங்க சத்தம் தேவனுடைய ஆலய பரியந்தம் எட்டிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆலய பரியந்தம் எட்டிட்டு என்று சொன்னார். அவர் வழிகாட்டுகிற ஆண்டவர், அவர் சும்மா விடுகிற ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லப்படுகிற அவன் சாட்சியா சொல்லுகிற யோனா 2:8 வசனத்தில் பார்க்கிறோம், பயப்படுகிற மனுஷனுக்கு இவனமான நன்மை உண்டாகிறதில்லை என்று சொல்லப்பட பொய்யான அவன் மாயை நம்பி பயப்படுகிற மனுஷனுக்கு இவனமான நன்மை உண்டாகிறதில்லை என்று சொல்லப்படுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை குறித்து அறிந்திருக்கிறார். நீங்கள் பொய்யான மாயை குறித்து நீங்கள் நம்பி போகிறவர்கள் அல்ல, எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை நம்புகிறவர்கள் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறபடினால. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாய் இன்றைக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட். எப்படி அவன் யோனா சொல்லுகிறானோ, அவன் சரிக்கப்பட்ட நிலையிலும், அவன் சரி போன நிலையிலும், அவன் ஆசைப்பட்டும் வெளியே வர முடியாத நிலையிலும், அவன் இக்கட்டான பாரப்பட்டிருக்கிற அந்த கலக்கமான சூழ்நிலையில் அவன் சொன்னான், என் ஆத்மாவை கர்த்தர் மனம் திறந்து அவை தப்புவித்தார் என்று சொல்லப்படுகிற ஒரு டர்னிங் பாயிண்ட் யோனாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவன் ஆசை
ஆசைப்பட்டு வெளிப்பட முடியாது, அவன் ஆசைப்பட்டு சந்தோஷமான வாழ்க்கையை அடைய முடியாமல் இருக்கிற தேவ பிள்ளைகளாய் இருப்பீர்கள் சொன்னா உங்கள் சத்தம் தேவனுடைய சபைப்படி என மெட்டிட்டு இதன் முதல் தொடங்கி கர்த்தர் உங்கள் ஆத்துமாக்களை எல்லா இக்கட்டிலும் கர்த்தர் விடுவிக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. அது மனிதனுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதில்லை, எந்த சத்துருவின் கைகளுக்கும் அவர் கொடுக்கிறதில்லை. அவருடைய வலது கருத்தில் நீங்கள் வரையப்பட்டவர்களாய் பொறிக்கப்பட்டவர்களாய் அழகாய் சுத்தரிக்கப்பட்டவர்களாய் சொல்லப்பட்டது போல லாசருவிடத்தில் ஆண்டவர் போனார், லாசருவின் கண்ணனிடத்தில் அவர் போனார். அவர் சொல்லலாம் நீங்கள் கல்லறையை திறங்கள் என்கிற ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுத்தப்போ ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க, இல்ல ஆண்டவரே இது 4 நாள் ஆயிற்று. அப்படியான தேவனுடைய பிள்ளையே 4 நாளுக்கு ஒத்ததான ஒரு பாடு உன் வாழ்க்கையில சூழ்ந்து போயிருக்கிறதா? ஒரு ஃபால் பேக் சறுக்கி விழுகிறது காரணம் 4 நாட்களாய் உன்னை சூழப்பட்டிருக்கிறதா? உன் வாழ்க்கை நாட்டமடைய தகவலாய் இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், அவன் திறகுகள் கவிதைகளை திறவுகள் உன் ஆத்துமாவை கர்த்தர் மரணத்தில் தப்ப வைக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை அவன் லாசருவே லாசருவே எழும்பி வெளியே வா வெளியே வா என்று சொல்லுகிற சத்தம் இதோ சபைகள்ல உண்டாயிருக்கிறது போல அருமையான தேவனுடைய பிள்ளையை உன் ஆத்துமாவை மரணத்திலிருந்து தப்புவிக்கிற ஆண்டவர் தப்புவிக்கிற ஆண்டவர் இதோ சொல்லுகிற சத்தம் அருமையான லாசருவே தேவ பிள்ளையே தேவ மகளே மகளே 4 நாள் உபத்திரவம் நாளை போல வாழ்க்கையா பாசி சபையில சுட்டப்பட்டிருக்கிற நாளை போல வாழ்க்கை போல இருக்கிறாயோ உன் கண்ணீரால் நிறைக்கப்பட்டிருக்கிறாயோ ஒரு தானே போய் உன் ஆத்துமாவை கர்த்தர் மரணத்திலிருந்து அவர் தப்புவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவர் லாசன் கண்ணல் என்று போய் நின்று பார்த்து சொன்னார், இந்த கல்லறை திறவுங்கள் என்று சொல்லி கல்லை புரட்டி போட சொன்னார். அப்போ ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க, ஆண்டவரே அவன் இது 4 நாள் ஆயிற்று நாளை போகும் என் வாழ்க்கை 4 நாள் ஆயிற்று ஆண்டவருக்கு பின்மாறி அவன் 4 நாள் ஆயிற்று ஆண்டவருடைய அன்பை மறந்து ஒரு சர்க்கலான சூழலை வந்து ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று என்று நீங்கள் சொல்லலாம். அறியாத தேவனுடைய பிள்ளையே உன்னை தப்பிருக்கிற உன் ஆத்துமாவை நேசிக்கிற மனுஷனை விடவும் அழகாய் உன்னை முன்குறித்து வைத்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், யோனா சொன்னது போல உன் ஆத்துமாவை மரணத்தின் கண்ணிலிருந்து உன்னை தப்பிவிட்டு நடத்த நான் வல்லவராய் இருக்கிற ஆண்டவர் 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 இரும்ப தாழ்பாள்கள் யாவையும் நிர்மூலமாக்கி உனக்கு வழியை வழியை காண்பிக்கிற நல்ல தகப்பன் 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 உன்னுடைய பலவாளன். அல்லேலூயா அல்லேலூயா. வேதவசனத்தில் வாசிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலை 9ஆம் வசனத்தை வாசிங்க. யோனா 2:9 வாசிங்க. நானோ விட துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவே, நான் பண்ணின பொருத்தனைகளை நான் செலுத்துவேன். என் ரட்சிப்பு கர்த்தருடைய நல்ல கரங்களை தட்டி என் கர்த்தருடைய என்னுடைய ரட்சிப்பு கர்த்தருடைய என்று சொல்லுகிற மாத்திரம் நல்ல இருந்த வண்ணமாக கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி அவன் யோனா சொல்லுவதை போல என் ரட்சிப்பு என் மீட்பு என் நேசராக இயேசு என்று சொல்வீர்கள் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ளே ரட்சிப்பு, உனக்குள்ளே நாளை இருக்கிற ரட்சிப்பு, உனக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பு கனி கொடுக்கும் வண்ணமாய் கனி கொடுக்கும் வண்ணமாய் கனி கொடுக்கும் வண்ணமாய் ஒரு செயல்படுகிறார், ஒரு செயலாற்றுகிறார், செயல்படுத்த வேண்டும். தேவவலமாய் 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 உன்னை சுற்றி இருக்கிற மாறி போய் இருக்கிறவர்கள் சுற்றி போயிருக்கிற பழைய காரியங்கள் பாசியை போல அடர்ந்து பற்றி விடுகிற காரியத்தை கர்த்தர் தலையை விட்டு மாற்றுகிறார். உன்னை சுற்றி இருக்கிற உன் சிரசை சுற்றி இருக்கிற எல்லா நாட்டமான காரியத்தை கர்த்தர் மாற்றுகிறார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய தரம் அவர்களை மாற்றிட்டு 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 பெட்கள் 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 ஓரி கலபா ஷபரா சுலபரபா.
தேவனுடைய பிள்ளைய பாசியா போல உன் வாழ்க்கை நாறுதுன்னு சொல்லுறியா? உன் தலையை சுத்தி இருக்குன்னு சொல்லி உன் தலையை பாரப்படுத்துன்னு சொல்லுகிறாயா? 4 நாள் ஆயிடுச்சு பாசன்னு சொல்லுகிறாயா? அந்த நாளுடைய முற்றுப்புள்ளிகள் முடிதல் சொல்லப்படுகிற நேரத்தை குறித்து நீ வந்திருக்கிற தேவ பிள்ளைய பயப்படாத. திறன்கள் பயப்படாத. சூழ்நிலை பயப்படாத. உன் தலையை நாட்டம் பிடித்த பாசி சுத்தி இருக்கிறார், சூழ்நிலை சுத்தி இருக்கிறார், பயப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு டர்னிங் பாயிண்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் மனிதன் உங்களை நேசிக்கிற விளக்கம் அதிகமாக உங்களை நேசிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதன் என்ன தெரியுமா செய்வான்? உங்களிடத்துல குறைகளை பார்க்கும்போது அந்த குறையை குறித்து சொல்லிக்கிட்டே இருப்பான், பிரச்சனை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க சாகர வரைக்கும் ஒரு சொல்லிட்டே இருக்கலாம், இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவள் என்று சொல்லி உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்பை விடக்கும் நேசித்த அன்பு எப்படி தெரியுமா? இந்த குறை உங்க வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு அதை மாறும்படிக்கு அவர் பிரயாசப்படுகிற நல்ல தகப்பன். கரங்களை தட்டி அவர் தாய் விடைக்கும் தகப்பனை விடைக்கும் மேலாய் உங்களை நேசித்த ஆண்டவர். அறியாத தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை சுற்றி இருக்கிறவர்கள் கல்லறைக்கு முன்பாக வல்லுநரை சொல்லலாம், இவன் வாழ்க்கை நாட்டம் பிடித்தது, இவன் வாழ்க்கை நாட்டம் பிடித்தது, இவனுடைய தனிப்பட்ட ஜீவிதம் நாட்டம் பிடித்தது சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற சத்தம் நான் சொல்லுவேன், பிள்ளையே, மகளே, மகளே, இறந்துரு, 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 வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. அவர் கட்டளையிட்டால் தலையிலே கொண்டு தகித்து இட்ஸ் a turning point. ஒரு பெரிய மாறுதல் நாள், மாறுதல் நேரம், மாறுதல் நேரம், மாறுதல் நேரம். பாசியா இருக்கிற சூழ்நிலைகள், பெயர்கள் நாட்டம் எடுக்கிற அந்த அவநிலை கட்டல் மாற்றி தருகிற சிரசை விட்டு, இருதயத்தை விட்டு, இனி நாட்டம் அல்ல, இனி நாட்டம் அல்ல. அவர் கட்டை அவளுகளை சொல்ல ஆண்டவர் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை கட்டத்தாவே மாற்றி தருகிறார், மாற்றி தருகிறார். அவன் யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா. ஓ சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் நீயே, உள்ளத்தின் பிரியமே, என் இன்ப இயேசுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லில்லின்னு சொன்னா உன் மேல அன்பு வச்சுக்கிறான் வாழ்க்கை ஆண்டவர் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கு லில்லி மகிமை கொத்த மாற்றுவார். கடவுளே தலையில சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அவர் தம்முடைய மகிமை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பகிர்ந்து கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பயப்படாத. எதுக்கு பயப்படணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னிடத்துல தேவ பயம் இருக்குன்னு சொன்னா உன்னை கர்த்தர் வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார், என் சத்தம் அவர் சபையின் மூலமாக எட்டிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், அவர் எங்கே இருக்கிறான் தெரியுமா? மீன் வயிற்றில் இருக்கும்போது அவன் சொல்லுகிறான், என் சத்தம், என் விண்ணப்பத்தின் சத்தம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த தேவனுடைய பிள்ளை ஒருவேளை நீ வீட்டில இருந்து கூப்பிட்டுருக்கலாம், இல்ல போகிற வாகனத்தில் போகும்போது நீ சஞ்சலப்பட்டிருக்கலாம். அப்படியான தேவனுடைய பிள்ளை இல்லை தனித்து நீ இருட்டில் இருக்குமோ நீ தனித்து சொல்லியிருக்கலாம். அவன் பிள்ளைகள் பார்க்கக்கூடாது, அவன் மனைவி பார்க்கக்கூடாது என்று சொல்லி நீ உன் நிலைகளை தனித்து போய் ஆண்டவர் சமூகத்தில் அவன் என்னைக்கு இந்த காரியம் மாறுதல் உண்டாகும், இதெல்லாம் சரியில்லை, இல்லை தப்புன்னு சொல்லி நீ ஒருவேளை கதறி இருக்கலாம், அவன் கதறி இருக்கலாம், வாழ்க்கை குறித்து நினைச்சிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த சத்தம் சபையின் ஊடாய் கர்த்தருடைய சன்னதியில் போய் சேர்ந்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மாற்றமும் இல்லை. சபையின் ஊடாய் சபையின் வழியாக கர்த்தருடைய சன்னதியில் போய் சேர்ந்தது உங்க விண்ணப்பத்து சத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்டது போல அவர் தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சங்கடமாக இருக்க விரும்புகிறதில்லை. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஒன்னா பாஸ்டர் சொல்லிடப்படாது, பாஸ்டர் எங்களுக்கு இப்படி தான் நீங்கள் சொல்லுகிறீங்க, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் துக்கம் இருக்குது, சங்கடம் இருக்குன்னா இட்ஸ் த வே ஆஃப் காட். அல்லேலூயா. இது ஆண்டவர் நடத்துகிற வழி. இந்த வழியை நீங்கள் எதை குறை சொல்ல முடியாது. ரோமர் 8வது அதிகாரம் சொல்லப்படுது, தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சகலவ நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி இயேசுக்கு பிதாவுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாதோ, அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் வைத்திருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாது. எப்போ செயலாற்றப்படுமோ அப்பதான் அறிந்து கொள்ள முடியும். அதே போல தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் அது நிறைவேற்றப்படும் பொழுது, இதோ சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலியன் நேசராகிய கர்த்தர் தகப்பனை விட தாயினும் நேசித்தவர் என்னை கைவிட விடுகிறதில்லை என்று சொல்லப்படுகிறது போல, இங்கே யோனா சொல்லுகிறது போல, என் ஆத்துமாவை அழிவிலிருந்து தப்பித்தார். அல்லேலூயா. 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 டர்னிங் பாயிண்ட் என்னன்னு தெரியாது, எவனமா ஆண்டவர் கொண்டு போறான்னு தெரியாது. ஆனா சொல்லலாம், இடுக்கத்து நேரத்திலே சொல்லலாம், என் பாசியை ஆண்டவர் மாற்றி, என் ஆற்றத்தை ஆண்டவர் மாற்றி, என் ஆத்மாவை கர்த்தர் மரணத்தில் தப்ப வைத்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் 42வது சங்கீதம் 42வது அதிகாரத்தில் சங்கீதக்காரன் ஒரு காரியம் சொல்லுகிறான். பாருங்க, வாசிங்க. சங்கீதம் 42 6வது வசனத்தை ஒரு காரியம் பேசப்படுகிறது. வாசிங்க. சங்கீதம் 42வது அதிகாரம் 6வது வசனம். என் தேவனே, என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் எப்படி யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது டிசைர் ஆன சிச்சுவேஷன்லேருந்து ஆண்டவரை நினைக்கிறது. அல்லேலூயா. 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 உயர்த்தப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கிற நிலையில் அந்த ஆசீர்வாதத்தை காண முடியல, சந்தோஷத்தை பார்க்க முடியல, நன்மைகளை பார்க்க முடியும். ஆனால் அந்த நிலையிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்ல, என் ஆத்மா கலங்கி போயிருக்க ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதக்காரனை போல உங்க ஆத்மா கலங்கி இருக்கதா? அல்லேலூயா. உங்க ஆத்மா கலங்கி இருக்கதா? நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. 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 பாருங்க, சுவர் கட்டப்பட்டிருக்கிற முன்னுள்ள நாட்களில் இப்படிப்பட்ட ஹாலோபிரிக்ஸ்னால கட்டப்பட்டதில்லை, செங்கல்னால கட்டப்பட்டதில்லை. முன்னாடி உள்ள நாட்களில் அழகாய் கெட்டியாய் நிறைந்த கற்களை கொண்டு கட்டப்பட்ட கல். அல்லேலூயா. கற்கள் நிறைந்த சுவர், அதுக்கு உள்ள ஆண்டவர் பிரவேசித்தார். அல்லேலூயா. 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 என்ன செஞ்சார் ஆண்டவர்? அந்த சுவத்துக்கு கூட ஆண்டவர் உள்ள போய் நின்னார். அல்லேலூயா. நின்னுட்டு உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அல்லேலூயா. 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 உன் வாழ்க்கை பாசியை போல சுட்டி, லாசரோ போல உன் வாழ்க்கை சுட்டப்பட்டிருக்கா, கெட்ட போல சுட்டப்பட்டிருக்கிறா. மனுஷரை கொண்டு ஆண்டவர் கெட்டவர்கள், ஆண்டவர் தாமே உங்க கெட்டுகளை அவுத்து விடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நினைக்கலாம், பாஸ்டர் கெட்ட அவிழ்த்தா தானே ஆண்டோடைய சத்தம் கேட்கணும். இப்படி சவருக்குள்ளே வர ஆமேன் அவருக்கு முடியும்னு சொன்னா, உன் கட்டிலிருந்து கெட்டில் இருக்கும் பொழுது உன்னிடத்தில் ஆண்டவர் வர அவருக்கு முடியும். அல்லேலூயா. 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 தாவீது சொல்லுகிறான், வாசிங்க. சங்கீதம் 77:11 ஒரு காரியம் சொல்லுகிறான். வாசிங்க. சங்கீதம் 77:12 ஒரு காரியம் சொல்லுகிறான். கர்த்தருடைய சில செயல்களை நான் நினைவு கூறுவேன், உமது பூர காலத்தின் அதிசயங்களை நினைவு கூறுவேன் சொல்லப்படுகிறது சொன்னான். அல்லேலூயா. அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிற அதிகமான அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நான் ஆழத்தில் போனாலும் மரணத்தில் போனாலும் வனப்பிடியில் பாதாளத்தில் இறங்கினாலும் அங்கே கூட இருக்கிறீர். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன வார்த்தைகள் ஏன் வந்து சொன்னா ஒருவளது கட்டுகளா இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. யோனாவை போல பாசி நிறைந்த நாட்டம் நிறைந்த கட்டுகளா ஒருவேளை இருக்கலாம். இல்லை லாசரு போல நல்ல அழகா அவன் நன்ம பொருட்களால் நிறைந்த கட்டுகளா உடையவளா இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் கட்டுடைய சத்தம் அந்த கட்டுகள் மத்தியில் உங்களிடத்தில் ஊடு பாயும். அல்லேலூயா. 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 என்ன சத்தம் தெரியுமா? வாசிங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதோடைய 13வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதோடைய 13வது வசனம். சத்தமா வாசிங்க ஒரு வார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதோடைய 13வது வசனம். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுகிற சத்தம் என்னவென்று சொன்னா, அவன் என்னை பலப்படுத்துகிற என் இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதனுடைய கடந்து போக்கு முன்னாடி யோனா எழுதின புஸ்தகத்துடைய காரியத்தை நான் வருகிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 3 நிலைகளை குறித்து பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்ட நன்மையை ஆமென் ஆசித்தும் ஆமென் ஆசைப்பட்டும் அதை அடையாத ஒரு நிலை, 2வது சருகி போகிற ஒரு நிலை, 3வது அங்கே ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு நிலையை அங்கே 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இவ்வளமான காரியம் ஏன் உங்க வாழ்க்கையில உண்டாயிச்சு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த யோனாவுக்கு ஒரு நம்ம சொல்லலாம் கீழ்ப்படியாதனால தான் அவன் இப்படிப்பட்ட ஆளில் அமிழ்தப்பட்டு போனான்னு சொல்லி நம்ம அடிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஒரு அவன் ஆசைப்பட்டும் சமாதானத்தை வாழ்க்கையை ஆசைப்பட்டு கிடைக்காத ஒரு வாழ்க்கை, சந்தோஷத்துக்காய் ஆசைப்பட்டும் கிடைக்காத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சிக்காய் ஆசைப்பட்டும் வளர்ச்சியை அடையாத ஒரு வாழ்க்கை, இன்னும் சொல்ல போயிட்டே இருக்கலாம். இன்னும் சொல்லிட்டே இருந்தா சொன்னா நாட்ட பிடித்த வாழ்க்கை, இன்னும் சருகி போகிற சர்க்கிள் நிறைந்த வாழ்க்கை என்று சொல்லி இருக்கிற சூழ்நிலை ஏன் உங்களுக்கு ஏற்பட்டதுன்னு தெரியுமா? ஒரு நல்ல தொடர்பு இயேசுக்கு உங்களுக்கு உண்டாகும்படி கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இயேசுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு தொடர்பு, நல்ல ஒரு ஐக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல இந்த ஐக்கியப்படுகிறதுல 2 விதம் இருக்கு. ஐக்கியப்படுகிறதுல 2 விதம் இருக்கு. ஒரு சில பேர் ஐக்கியப்படும் பொழுது எப்படிப்பட்ட ஐக்கியம் கொண்டு வருவார்கள் என்று சொன்னா, கோபத்தினால் வருகிற ஐக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வண்ணமான சூழ்நிலை உங்களுக்கு எதுக்காக வந்தது? இந்த சர்க்கலான சூழ்நிலை உங்களுக்கு எதற்காக வந்தது? இந்த புறமிடப்படுகிற சூழ்நிலை உங்களுக்கு எதுக்காக வந்தது? இந்த கோபனாக்கினை கேதுவான சங்கடமான வாழ்க்கை நிலை உங்களுக்கு எதுக்காக வந்தது? இயேசுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தொடர்பு உண்டாகும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல பாஸ்டர் இல்லைன்னு சொல்லான்னு மாறுபாடு இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவருக்கும் உங்களுக்கும் நல்ல தொடர்பை ஏற்படுத்தும்படி, இயேசுக்கு உங்களுக்கு நல்ல உறவை, நல்ல ரிலேஷன்ஷிப்பை, நல்ல இறுக்கமான ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் உண்டாகும்படிக்கு அவர் இந்த காரியத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நாள் தந்திருக்கிறாரு? 4 நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாஸ்டர் சொல்றீங்க 4 நாளா? இல்லையே, நிறைய நாளா அப்படிதானே இருக்குது. அல்லேலூயா. நல்லா யோசித்து பார்த்தா தெரியும் 4 நாளில் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை, எவ்வளவு பெரிய நாட்டத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டம் வந்தது என்னைக்கு தான், பாடு வந்தது என்னைக்கு. நானா இந்த 4 நாட்களாய் நீங்க படுகிற அழுகையும் சத்தமும் கூக்குறையும் சத்தமும் கர்த்தருடைய சபையில் அவருடைய ஸ்தலத்தில் போய் எட்டிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு தெரியும் இனி விட்டா என்ன செஞ்சிருவான், இந்த மீன் வயிற்றுல செத்துருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மீன் கட்டளையிட்டார், சூழ்நிலைகளுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. மீன் கக்கிட்டு கடலும் காற்று அமைந்தது. கரங்களை உயர்த்தி அமைதியை சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் லாசருடைய காரியத்தை பாருங்க, அந்த மனுஷனிடத்துல போய் கட்டவிழ்க்க சொன்னார். அல்லேலூயா. அது விட என்ன அறியணும் என்று சொன்னா, சில கட்டுகளை நம்ம அவுக்கணும் சில பேருக்கு. அல்லேலூயா. சில கட்டுகளை சில பேருக்கு அவரை மாற்றிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது 2 விதமான கம்யூனிகேஷன், தொடர்பு ஆண்டவர் நிலையில வைக்கிறது. 2 விதமான காரியம் இங்க பார்க்கிறோம். இந்த விதமான காரியம் உண்டாயிருக்கிறது, தேவனிடத்தில் நல்ல தொடர்பு வைக்கும்படி. இதுல 2 விதமான தொடர்பை ஆண்டவர் இங்க வேதவசனத்தில் பார்க்கிறோம். ஒரு விதமான தொடர்பு என்னன்னா, கோபத்தினால் ஆண்டவரை தொடர்பு கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று என்னது? கோபத்தினால், கோபத்தோடே ஆண்டவரிடத்தில் என்ன செய்வாங்க? சேருவாங்க. நல்ல கம்யூனிகேஷன் உருவாகும். 2வது இருக்கிற கம்யூனிகேஷன் என்னன்னு சொன்னா, தேவன் தம்மேல வைத்த அன்பின் நிமித்தமாய் ஆண்டவர்கிட்ட நெருங்கிறது. அல்லேலூயா. தேவன் கரத்திலிருந்த நன்மைகளையும் தேவன் கரத்திலிருந்த ஐஸ்வர்யங்களையும் பெரும்படிக்கு தேவனிடத்தில் சேருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம். அங்கே நம்ம யோபுடைய புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது அவன் கடைசியில் கொஞ்சம் கோபமாய் அங்கே சேருகிறான். ஆகிலும் ஆண்டவர் அவனை விடுகிறதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் சீஷரிடத்தில்
அவன் மறுபடியும் சீஷர்கள் அன்போடு கர்த்தர்களை விடுவிப்பார், கர்த்தர்களை நடத்துவார் என்று சொல்லி மறுபடியும் சேர்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மரணப்பட்டு போயிட்டார் என்று சொல்லி அவர்கள் கடல்ல ஓடுனவங்க. ஆகிலும் இயேசு வந்ததை கண்டு இயேசுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவர்கள் திரும்பி இயேசுவிடத்தில் நெருக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கப்பட்டு இயேசுடைய அன்பில் உள்ள சேர்ந்தவர்கள் அவர் வைத்திருந்த சித்தத்தை திட்டத்தை அழகாய் நிறைவேற்றி தங்களுடைய ஓட்டத்தை முடித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல சொல்ல அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறான், அழகாய் சொல்லுகிறான், இது என்னுடைய பலத்தினாலோ என்னுடைய சாமர்த்தியத்தால் அல்ல, எனக்குள் வாழுகிற கிறிஸ்துவே இதை யாவற்றையும் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்கள் எந்த தொடர்புக்குள்ள நீங்க சேர போறீங்க? கோபத்தோட ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த காரியம் எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி நீங்க கேட்டு ஆண்டவரோட சேர போறீங்களா? இல்ல இந்த காரியம் எல்லாம் வந்தது என் இயேசு நன்மைக்கு ஏதுவாய், பெரிய நன்மைக்கு ஏதுவாய், பெரிய ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய் என்னை சேர்க்கும்படிக்கு தான் இந்த காரியம் நடக்குது என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட சேர போறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தப்ப முடியாது. அல்லேலூயா. ஓடவும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமான தருணத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சேராம போன இன்னொரு தருணம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமான தருணங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார் நீங்கள் இயேசுவோடு நல்ல ரிலேஷன்ஷிப் வைக்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமான தருணத்தில் நீங்கள் பிரயோஜனப்படுத்தாமல் இருந்தால் இதை விடைக்கும் இன்னொரு தருணங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கொடுக்கப்பட்ட தருணத்தில் பிரயோஜனப்படுத்துகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. இப்போ நீங்க எப்படி சேர போறீங்க? நீங்க கோபத்தோட சேர போறீங்களா? கேள்விகளோட சேர போறீங்களா? இல்ல தேவ அன்போட சேர போறீங்களா? அல்லேலூயா. யாரும் விரும்ப மாட்டோம் கோபத்தோட ஆண்டவருக்கு சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க முடியும், யாரும் போக மாட்டோம். ஆகிலும் 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 சூழ்நிலை வரும்பொழுது நல்லா கவனமா வைத்துக் கொள்ளணும். நம்ம விரும்ப மாட்டோம், ஆகிலும் அன்போடு போகிற நாம கேள்விகளுடைய சூழ்நிலை ஒருவேளை நமக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த இருதயத்தில் கேள்வியினுள்ள ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லுகிற கேள்வி உங்களிடத்தில் வரும் என்று சொன்னா அப்ப நினைக்கணும், இந்த ஆத்மாவை கர்த்தர் மரணத்தில் தப்பு வைத்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப சொல்லணும், அப்ப கேள்வி அல்ல, அப்ப சொல்லணும், இந்த ஆத்மாவை தகுதி இல்லாத இந்த ஆத்மாவை கர்த்தர் மரணத்திலிருந்து கர்த்தர் தப்பு வைத்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவன் உண்மை என்று சொல்லி விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பாப்போம். அவன் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. அப்ப இவ்வளமான காரியம் அவன் தேவனின் இடத்துல உங்களை சேர்க்கும்படி உண்டாயிருக்கிறது. நீங்கள் காலத்தை ஆதாயமாக்கிக் கொள்ளுங்கள். இவ்வளமாய் நீங்கள் இப்பளமான நேரத்தில் கூப்பிடுற சத்தம் தேவனுடைய சபையின் மூலமாய் கர்த்தருடைய சந்தியில போய் எட்டி இருக்கிறது. அவர் தம்முடைய அவன் தம்மை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளை அவர் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் அதனுடைய 12வது அதிகாரம் 9வது வசனத்தை 10வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனமும் 10வது வசனமும். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடல் இருக்கிறது, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், பயப்படாது உன்னை மீட்டுக் கொண்டு எனக்கே நீ சொந்தம், பயப்படாது உன்னை மீட்டுக் கொண்டு எனக்கே நீ சொந்தம், பெயருக்கு நான் உன்னை அழைத்தே எனக்கே நீ சொந்தம், பெயருக்கு நான் உன்னை அழைத்தே எனக்கே நீ சொந்தம், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும்,
பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும். உலகத்திலே துயரமுண்டு திடற்கொள் என் மகனே. உலகத்திலே துயரமுண்டு திடற்கொள் என் மகளே. கல்வாரி சிலுவைனா உலகத்தை நான் ஜெயித்தே. கல்வாரி சிலுவைனா உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது போல அவருடைய பலன் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை இடைக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 41 அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டது. வாசிங்க. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசி. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கி நடத்துகிற ஆண்டவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப நீதியின் வலகரத்தினால் தாங்குறாங்க. அதனுடைய என்ன அர்த்தம் தெரியுமா? இதனுடைய காரியங்கள் இவனமான வசனங்கள் என்ன அர்த்தம் தெரியுமா சொல்லுகிறது? பிலிப்பியர் 4:14 வாசித்தது போல சொல்லப்பட்டது போல என்னை பலப்படுத்திய இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் என்கிற சத்தம் எதை தெரியுமா குறிக்கிறது? அவர் வலது கரத்தை பிடிச்சுக்கிற ஆண்டவர் இதுவரைக்கும் இந்நாள் வரைக்கும் விடல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? வலது கரத்தை பிடிச்சிருக்கிற ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் உன்னை விடல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு தெரியுமா? அங்கே சொல்லப்படுகிறது, பிலிப்பியர்ல சொல்லப்படுகிற 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீ உலகத்தை ஜெயிக்கும்படிக்கோ இல்ல அவன் தேவனுடைய அவன் சமூகத்தில் இருந்த ஆசீர்வாதத்தை கண்டுபிடிக்கும்படிக்கோ அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது அவன் என்னை பலப்படுத்தின இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லப்படுகிற காரியம் நீங்க உலகத்தை ஜெயித்து எங்கேயோ போறதுக்கு அல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை மிஞ்சி பெறுகிறதுக்கு அல்ல. அல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொள்ளும்படி எது தெரியுமா? தேவன் உங்களை பிடித்திருக்கிற வலது கரம் இருக்கு இல்லையா, உங்களை பிடிச்ச வலது கரம் இருக்கு இல்லையா, அந்த வலது கரம் உங்களை பிடிச்ச கரம் உங்களை இந்நாள் வரைக்கும் விடல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ், அவருடைய வழிநடத்தலும் அவருடைய பாதுகாப்பும் எப்பொழுதும் நம்ம கூட இந்நாள் வரைக்கும். அதான் மரணத்திலிருந்து கண்ணிலிருந்து நம்ம ஆத்மாவை அவர் தப்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் இன்னும் நாட்கள் கடந்து போச்சுன்னா இந்த ஆத்மா அவன் நிக்காது, என் வாழ்க்கையில என்னுடைய ஆவிக்குரிய பிரயாணத்தில் நின்று கொடுக்க முடியாது. அவர் சொல்லி இருக்கிறார், உன்னை என்ன செய்ய மாட்டேன், திராணிக்கு மேலாக உன்னை சோதிக்க விட மாட்டேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவனமாய் அவர் சோதனையை அறிந்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு தெரியும் இனி உங்க பலம் என்ன செய்யாது, தாங்காது, ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுத்து ஆகணும். அல்லேலூயா. அவர் அறிந்திருந்தார் யோனாவுக்கு தலையெல்லாம் சுற்றி பாசியெல்லாம் பிடிச்சிட்டு இனி என்ன செய்யாது, இந்த பாசியெல்லாம் அவனை என்ன செய்யாது, அவனை மேற்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். அவன் இந்த பாசியெல்லாம் மேற்கொள்ள அவனுக்கு இனி பலம் இல்லை. இன்னும் ஒரு நாள் தாண்டா கூட இந்த பலம் அவனுக்கு குண்டி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உடனே மீனுக்கு என்ன செஞ்சார், கட்டளை இட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் எங்களுக்கு 4 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியல, இந்த சீஷர்களை போல கொஞ்ச நேரம் கூட எங்களுக்கு தாக்க பிடிக்க முடியல பாஸ்டர் சொன்னா அவர் சூழ்நிலைகளை மாற்ற அவர் எழுந்து நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது கடலின் சத்தம் தேவனுடைய சன்னதியை போய் ஏற்றிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சீஷர்களை கூப்பிட்டு, அண்ணனை நாங்கள் மடிந்து போக உமக்கு இஷ்டமோ? அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு போகிறது உங்களுக்கு இஷ்டமோ? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
எங்களுக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டாம். அல்லேலூயா. அந்த சத்தம் எங்க போய் எட்டிட்டு ஆண்டுடைய சன்னதியில போய் எட்டிட்டு அவர் பார்த்தாரு, இனி வெல்ல விட்டா சரியாவாது. அல்லேலூயா. அவன் சொல்லப்பட்டது போல, யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது போல, நீ முதிர் வயதா இருக்கிறியா, நீ பலவன் குண்டப்பட்டவனா இருக்கிற, இன்னும் போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்கு. கரங்களை தெளில சொல்லுங்க. அல்லேலூயா. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட 157 மீன்களாகிய பெரிய மத்தியஸ்தன் பட்டத்தில் உளைய மீன்கள்ல ஒருவர். அல்லேலூயா. 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 அவர் மீனை பிடிச்சார்னா அவர் சரி பண்ணாம விட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் காத்திருந்தாக்க உங்களை எல்லாம் பிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிடிச்சானவர் உங்களை விட மாட்டார். நீங்க நழுவி போக நின்னாலும் அடுத்த கொழுவங்கில வந்து உங்களை பிடிச்சிடும். அல்லேலூயா. 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 அது அவருக்கு தெரியும், இனி இவன் என்ன செய்ய போகிறதில்ல, இனி இவனை செய்ய விடமாட்டேன் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டை கர்த்தர் தர விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அத சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை எவனமா உறுதிப்படுத்துன்னு சொன்னா, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரின் வலதுகரத்தை பிடிச்சுக்கிறார், அவர் துணை நிற்கிறார் என்று சொல்லப்படுகிற காரியம். அல்லேலூயா. எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உங்களை மீட்டது செயலிலும், தேவன் உங்களை நடக்கிற செயலிலும், தேவன் உங்களை தப்பித்த செயலிலும் நீங்கள் பலப்படுங்கள். அல்லேலூயா. 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 அதாவது எழும்பி நில்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லப்பட்டது போல எழுந்து உன் ஒளி வாழ்ந்தது கருத்துக்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. எழுந்து பலப்படு, பயப்படாத. அல்லேலூயா. சோர்ந்து போகாத, திகையாத, கலங்காத. சூழ்நிலைகள் அவர் மாற்றி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 42 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. சங்கீதம் 42. பயங்கரமான குழியிலும் உளையாத சேற்றிலும் இருந்து உன்னை தூக்கி எடுத்து உன் கால்களை கண்மலையின் மேல நிறுத்தி உன் அடிகளை உறுதிப்படுத்தி உன்னை அழகு பார்க்கிற நல்ல தகப்பன். அல்லேலூயா. 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 உனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆண்டவர் தருகிறார் தேவனுடைய பிள்ளையே. அது என்ன தெரியுமா? ஆழ குழியிலிருந்தும் பாதாள சேற்றிலிருந்தும் உன்னை தூக்கி தம்முடைய கண்மலையின் மேல நிறுத்தி. அல்லேலூயா. 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 சங்கீதத்தில் 23 பார்க்க அவர் நம்ம தலையை என்ன அபிஷேகம் பண்ணி நம்முடைய சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. இங்கே அது அல்ல, ஒரு டேர்னிங் பாயிண்ட். எப்படி தெரியுமா? நீ நினைத்ததாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்ன தெரியுமா? அந்த வசனத்தை ஒருக்க கூட வாசிங்க. பயங்கரமான அந்த குழியிலிருந்து உன்னை தூக்கி, வாசிங்க. எப்படிப்பட்ட சேரு? எப்படிப்பட்ட சேரு? உளையான சேருன்னு சொன்னா என்னன்னு தெரியுமா? உளையான சேருன்னு சொன்னா அந்த சேற்றில் விழுந்து எழும்போ உங்க உடம்புல கல்லும் அடிப்படும், கம்பும் குத்தும். அவ்வளவாய் கலந்து நிறைந்த, அதாவது முற்கள் நிறைந்தேன்னு வச்சுப்போம், கலக்கம் நிறைந்தன்னு வச்சுப்போம், இடுபாடு நிறைந்த புதக்குழி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனமான நெருக்கப்பட்டிருக்கிற அந்த குழியிலிருந்து உங்களை தூக்கி, அவனமான சேற்றிலிருந்து உங்களை எடுத்து உங்கள் கால்கள் கண்மலையில நிற்கும் மட்டும் உங்களை உயர்த்துகிற ஆண்டவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2 விஷயங்களை மாற்றி ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். அல்லேலூயா. எப்படி சிஷ்யர்களுக்கு சூழ்நிலைகளை மாற்றி அவர்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், அவர்கள் கரைகளை எட்டும்படி, அவர் கரையை சேரும்படி ஆண்டவர் செய்தாரோ, அதே போல யோனாவுக்கு அவன் சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தர் 2 காரியங்களை, பாதாளத்தின் குழியையும் அவன் வெயிலின் உஷ்ணத்திலிருந்து அவன் தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றும்படி அவனுக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணினாரோ, அதே போல உயர்ந்தவான அவன் உங்களை குறித்து
சங்கீதம் 18 சொல்லப்பட்டது போல ஏனோ தெரியாத ஜனங்கள் உங்களை குறித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் செய்ய போகிற ஒரு டர்னிங் பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களை தூக்கி எடுத்து உங்கள் கால்கள் கண்மலையின் மேல வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வீடாயிலும் சரி, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையாகிலும் சரி, ஒரு விளக்காயிலும் சரி, அது மேலே வைக்கப்பட்டா அது பிரகாசிக்கும், அது ஒளி கொடுக்கும், அது மகிமை பெறும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 27வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 27:5 நான் வாசி சுருக்கிறேன். சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவில் வைத்து, என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது காரியம் என்னன்னு தெரியுமா தேவனுடைய பிள்ளையே? நீ துவண்டு போய் இந்த நேரத்திலும் நீ சபைக்கு ஆராதனை கலந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. துவண்டு போய் கலங்கி போய் சறுக்கி போய் இருந்த நேரத்திலும் உன்னை ஆராதனைக்கு கலந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்த ஒரு பெரிய ஒரு காரியம். அல்லேலூயா. உன்னை கூடார மறைவில் வைத்து காத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் பொல்லாத கன்னிகளுக்கு கூடார மறைவில் வைத்து அந்த மறைவிடத்தில் ஒன்றை வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை முன்புள்ள நாட்களை நினைச்சு பாருங்க. இடரல் சறுக்கல் வரும்பொழுது நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஆராதனையெல்லாம் ஒதுக்கிடுவோம். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, இந்த தடவை நீங்க சறுக்கிற வேலையில கர்த்தர் தம்முடைய கூடாரத்தின் அண்டையில் உங்களை சேர்த்தார். எல்லா நேரத்திலும் உங்களை சேர்த்தார். இது கர்த்தருடைய செயல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னோட சந்தோஷமா சேராவிட்டாலும் அவன் சங்கடத்தோட உங்களை கர்த்தர் சேர வைத்தார். ஏன்னு சொன்னா அவருடைய கூடாரத்தின் மறைவில் சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. ஒரு பாடல் இருக்கிறது, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அம்மா அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேர். கரலவியத்திலே சொல்லுங்க பாப்போம். அப்ப கட்டடங்களை கூடார மரமெல்ல வைத்து உங்களை பாதுகாத்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்புக்கு நீங்க எதை ஈடு கொடுக்க போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்புக்கு நீங்க எதை ஈடு கொடுக்க போறீங்க? தேவன் உங்களை கூடார மறைவில் வைத்து அதனுடைய மறைவில் உங்களை ஒளித்து வைத்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவனுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எவனுக்கு ஆண்டவன் என்ன செய்யல? ஒப்பு கொடுக்கல. உங்களுக்கு மாறுதல் உண்டாகும் வரைக்கும், அந்த நேரம் வரைக்கும் உங்களுக்கு தாங்க முடியாது, இந்த வேதனை மாற்றணும் என்று சொல்லுகிற சூழ்நிலை வரைக்கும் ஆண்டவர் உங்களை ஒளித்து வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில மாறுதல் உண்டாகும்படிக்கு கர்த்தர் உங்களை ஒளித்து வைத்தார். அல்லேலூயா. எந்த மனுஷனுடைய கண்ணிக்கு ஒப்பு கொடுக்கல, எந்த மனுஷனுடைய நாவுக்கு உங்களுக்கு அவன் அகப்பட விடல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்க கர்த்தர் மேல வச்ச பாசம் அப்படி, அவர் உங்க மேல ரிட்டர்ன் வச்ச பாசம் அப்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. இது நானும் புரிந்து கொள்ள முடியாது, நீங்களும் புரிந்து கொள்ள முடியாது. அது பெரிய ஒரு அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் உங்களை ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லப்படுகிறேன். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற ஒரு காரியம், லாசருவை குறித்து அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை நான் இந்த வேளை நினைவு கூர்ந்து உங்களை ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாசருவை ஆண்டவர் நேசித்தார், அதிகமாக நேசித்தார், குடும்பத்தை நேசித்தார், அவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் நேசித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனத்தின் கட்டுகள் அவன் சர்க்கலின் வேலைகள் வந்தது, ஆனால் தம்முடைய பிள்ளைகளை எந்த மனுஷனுடைய கையிலும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பாருங்க, கடைசியில கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய பொழுது அங்கே மனிதனுடைய பேச்சு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி தருகிற சூழ்நிலையை நல்லா கொஞ்சம் ஊய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ உங்களை கர்த்தர் மனுஷன் மத்தியில அவன் நீங்கள் வெட்கப்படும்படிக்கு ஒரு சூழ்நிலை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்தார்னா அந்த தருணம் கர்த்தர் செயல்பட போகிற ஒரு தருணம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மற்ற நேரத்தில் கூட அவனை அடக்கம் பண்ண போன நேரம் கூட அங்கே மனிதனுடைய கையில ஒப்பு கொடுக்கல, ஆண்டவர் கூடாரமரல வச்சிருந்தார். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் எப்ப போய் அங்கே கர்த்தருடைய செயலை ஆற்ற, அவனை புதுப்பிக்க, அவனை உயிரழ வைக்க ஆண்டவர் எப்ப திட்டம் கொண்டாரோ அப்ப மனிதன் கையில அவன் அகப்படுகிற சூழ்நிலை போல ஒரு சூழ்நிலை வருகிறது. அல்லேலூயா. வெட்கப்படுகிற சூழ்நிலை போல வருது. அப்ப கூடி சொன்னாங்க, குடும்பத்தை சொன்னாங்க, ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று நாரி போன வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் மனுஷன் பார்த்து சொல்ல, இப்ப மனுஷன் பார்த்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறது தெரியுமா? என்ன தெரியுமா சொல்லுகிறான்? இந்த மனுஷனுடைய வாழ்க்கை விசுவாசம் இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. இவனை எப்படி ஆண்டவர் உயர்த்துவார்? அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் நடத்துவார்? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி உயர்வான் அப்படின்னு சொல்ற பேச்சு வருகிற தருணம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய தருணம். அல்லேலூயா. அவர் கட்டை அவற்றி நாட்டம் பிடித்த வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபமாக்க விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் அது ஒண்ணே கேட்கல. ஒருவேளை நம்முடைய இதயத்தில் அந்த காரியங்கள் காயப்படுத்தி இருக்கலாம். அல்லேலூயா. மனிதனுடைய பேச்சுகள் ஒருவேளை லாசருக்கு ஒருவேளை நேரத்தில் கேட்டிருக்க, அவனும் காயப்பட்டுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி, என்ன வார்த்தை? 4 நாள் ஆயிடுச்சு. இவன் வாழ்க்கை சறுக்கி போன வாழ்க்கை, இவன் வாழ்க்கை நாட்டம் பிடிச்ச வாழ்க்கை, இவன் வாழ்க்கை அவிசுவாசம் பிடிச்ச வாழ்க்கை, இவன் எழுத மாட்டான் தேட மாட்டான் என்கிற காரியம் ஒருவேளை சொன்னது அவன் ஒரு ஆண்டவர் கேட்கிற காது உள்ளவர், கேட்கிற ஆண்டவர் ஒரு அவரை கேட்டிருக்க. ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? தோண்டு போகிறோம், சோர்ந்து போகிறோம். ஆனா ஆண்டவர் அதை காதிலே கொடுக்கல. அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, செவிடங்காதுல சங்குதல மாதிரி. ஆண்டவர் கேட்டாரு, இந்த காதுல விட்டுட்டார். அவர் செய்ய வேண்டிய நோக்கம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு ஒரே ஒரு நோக்கம், அவர் ஒரு திருப்பு முனையை லாசுடைய வாழ்க்கையில கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, உனக்கு ஒரு வழி ஆண்டவர் காமிச்சு தரணும். அவர் மனிதன் சொன்ன பேச்சு அல்ல, மனிதன் நடத்துகிற காரியத்தையும் அல்ல. அவர் பார்க்கவே இல்லை.